இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 27/5/2026 மே மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 9:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 8:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 2 மணி முதல் 3 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 8:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் நல்ல மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு முறை வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை நல்ல முறையில கையாளவும் செய்வீங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று இசை கேட்பது போன்றவைகள் மனதிற்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். தொழிலை எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சிறப்பான உயர்வும் இருக்கும். திருமண வாய்ப்புகளும் கூடி வரலாம். வேலை இடங்கள்ல வேண்டிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் அமையும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இன்று உங்களிடத்துல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. சில அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது தாங்க. இன்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மற்றவர்களுடைய தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில கசப்பான அனுபவங்களை நீங்க நினைத்து பார்க்கவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல இனிமையாக பேசுவதும் நல்லது. குழந்தைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். வழக்குகள்ல எதிர்பார்த்த திருப்பங்களும் உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று இனிமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இது உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலுமே நீங்க நம்பிக்கையை இழக்கவும் வேண்டாம். பணியிடத்துல நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று வேலைகள்ல சில நடைமுறை சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்துவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சோர்வுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தோள்கள்ல சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில யோகமான பலன்களும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். தனதானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் இடத்துல கோபமான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மந்தமான வேலைப்பாடுகளும் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தடைகளையும் தாண்டி வென்று காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நீங்க மனதில் வைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சக ஊழியர்களுடனான தகவல் தொடர்புல தெளிவாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி பூர்வமான கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல பொறுப்புகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆலய வழிபாடுகளின் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. தடையாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவாகவும் செயல்படுவீங்க. நெருக்கடிகளும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலய வழிபாடுகளும் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான நாளாகவும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. உறுதியாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமையை சமாளிப்பதற்கு சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக மாற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையிலுமே இறங்கவும் செய்வீங்க. வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பண விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எதிரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில அரசியல் நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து கணிசமான ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம். நிதி ஆதாயமும் உண்டாகும். மாலை நேரத்துல சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். சமூக தொடர்புகளின் மூலமாக நல்ல நடவடிக்கைகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. பண ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய பண தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுடைய பிள்ளைகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து தருவதும் நல்லது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். இன்று மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று அரசியல் நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சியில வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்குடனும் காணப்படுவீங்க. இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு லாபத்தையும் பார்த்துவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க.
வேலையில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கும். இன்று விருத்தியும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உங்களுடைய மனதை புரிந்தும் கொள்வாங்க. பண விஷயத்துல யாரிடத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொண்டு செல்லும் பொழுது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில தகவல் தொடர்பு பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உற்சாகமாக முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேல எடுக்கவும் செய்யலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்ல புதிய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மிகுந்த மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய வாக்குகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். மனம் விரும்பியபடி எந்த ஒரு வேலைகளையுமே முடிக்கவும் செய்வீங்க. என்ற சிந்தனைகள்ல தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கலகலப்பான சூழ்நிலைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கலகலப்பான போக்கும் காணப்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில நன்மையான வேலைகளையும் செய்தும் முடிப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல மனமும் ஈடுபடும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள அதிகரிப்பும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஊழியர்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. எப்பொழுதோ நடந்த சம்பவங்கள் இப்பொழுது மனதை உறுத்தி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனசாட்சிப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று அவர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபார சூழ்நிலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உங்களுக்கு பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் நீங்கும். நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அனுபவத்தின் மூலமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகளின் மூலமாக திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பேச்சுக்கள்ல உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக அமைதியாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே திட்டமிட்டு முறைப்படி ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற சகஜமான அணுகுமுறைகளை பின்பற்றுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை முறையாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வெற்றியும் உண்டாகும். அரசியலில் இருப்பவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. பெண்கள் விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலர் உங்களை குறை கூறினாலும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இது வேலையில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சில சமயங்கள்ல மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுக்கு பிடித்தவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கான நேரத்தை நீங்க செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். வெளி நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதில் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல அனைத்தும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவினர் இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல உறவு பிடிப்பும் ஏற்படும். இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பாகவும் உயர்வீங்க. வருமானமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். செய்கின்ற முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானம் குறித்த சிந்தனைகளும் மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக சில விரயங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எளிமையான அணுகுமுறையின் காரணமாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நன்மையாகவும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல காரியங்களும் நடைபெறும். கடன் சுமையும் குறையும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். பூமி லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை கூறுகின்ற உறவினர்களை நீங்க கவனமாக கையாள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. இன்று வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. மற்றவர்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியமான உறவிற்கு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளையும் விவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். தேடிப்போன நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வாய்ப்புகளும் வீடு தேடியும் வரலாம். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய
உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதிலப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். இன்று சில வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த ஊர் சென்று வருவது தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். அரசு தொடர்பான வேலைகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளையும் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். அதிகரிக்கும் பணிகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வேலையில இருந்து வந்த தவறுகளை பொறுமையுடன் திருத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்க தங்க செய்யும். சில தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சிறப்பான வேலைகளும் நடைபெறும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். கோயில் திருப்பணிகளுக்காக அறப்பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில பார்ட்னர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லதுதாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தேவையான பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும்.
ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பங்குதாரர்களினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப காரியங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று புதியவர்களும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பீங்க. அவர்களுக்காக சில உதவிகளையும் செய்தும் தருவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்கள் லாபத்தையும் பார்த்து விடலாம். சாதகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களிடத்துல இருந்து வந்த சந்தேகமான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். யாரை நம்பியும் எந்த விதமான உறுதிமொழிகளையும் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது தாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல லாபமும் இருக்கும். பணிகள்ல சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை உங்களுடைய முயற்சிகளுக்கான நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. கையில பணமும் இருக்கும். இது உங்களுக்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களிலும் செயல்களிலும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பந்தமில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால மன நிம்மதியையும் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல தேவையில்லாமல் பேசவும் வேண்டாம். சில சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவையறிந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்துல மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். உறவினர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பழைய வாகனங்களை மாற்றியமைக்கவும் செய்வீங்க. போட்டிகள்ல சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:24 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.